Hi friends, happy Pongal. Welcome to Easy QC. நான் உங்கள் மிச்சு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது பேக்டு சமோசா. அதுவும் கோதுமை மாவுலங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேவை என்னெல்லாம் பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு, 1 கப் பீன்ஸ், 1 கப் கேரட், 1 கப் பட்டாணி, இது கூட வேக வைக்க உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இதை வேக வைக்க நம்ம ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி போட்டுப்போங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்டாணி, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்க்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ காய் வேகிறதுக்குள்ளே அது தாளிக்க என்னெல்லாம் பொருள் வேணும்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தழை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது இப்போ நம்ம மசிச்சுக்குவோம் கொஞ்சம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாய்த்தூள், அடுத்தது கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு இது நல்லா வணங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த தக்காளி வெந்து வர்றதுக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச காயை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசா ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக இங்கே நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு சிட்டிகை ஓமம் கையில் கொஞ்சம் இப்படி வச்சு நசுக்கி போடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது அந்த மாவு இப்படி பிடிச்சா ஒரு புடி மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை எப்படி கோன் மாதிரி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு மைதா பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் அது கம்மு மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மைதா பேஸ்ட்டை. இப்போ அப்படியே எடுத்து மடிச்சுக்கோங்க கோன் மாதிரி. இப்போ நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ கோன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சுக்கலாங்க. நான் இப்போ காமிச்ச மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பிடிச்சிங்கன்னா பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு
மடிப்பு மடித்து அப்படியே அமுத்தி விடுங்க. 2 ஓரமும் நல்லா அமுத்தி விடுங்க. பிரிஞ்சு வராத மாதிரி அமுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா சமோசா ஷீட்டையும் இதே மாதிரி கோன் செஞ்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. அவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த சமோசாக்கெல்லாம் ஒரு மில்க் வாஷ் கொடுப்போங்க. நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. கெட்டியான பால் எடுத்து ப்ரஷ்ஷில் அப்படியே எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. போதும். இப்போ நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பேக்கிங்க்கு வச்சுக்கலாம். இப்போ கன்வென்ஷன் மோடில் 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். நம்ம சமோசா இன்னும் 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. அவன் பாருங்கள், சூடாக சமோசா ரெடி ஆகிருக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.